உலகின் பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் சமீபத்தில் அளித்த நேர்காணலில் தனது மகன்களில் ஒருவருக்கு ஷேகர் என்று பெயரிட்டிருப்பதாக கூறியிருந்தார். தமிழரும் நோபல் பரிசு பெற்றவருமான விஞ்ஞானி சுப்பிரமணியன் சந்திரசேகர் நினைவாக இப்படி அவர் பெயரிட்டிருக்கிறார். இதனால் சந்திரசேகர் குறித்து இணையத்தில் பலரும் தேட ஆரம்பித்துள்ளனர். அவரை குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழரான சுப்பிரமணியன் சந்திரசேகர் அக்டோபர் 19, 1910 பிரிட்டிஷ் இந்தியாவின் லாகூரில் பிறந்தார். நோபல் பரிசு பெற்ற சர் சி.வி. ராமன் அவரது உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரசேகருக்கு 12 வயது வரை அவரது அம்மா வீட்டிலேயே கல்வி கற்பித்தார். சென்னை வந்து குடியேறிய பிறகு மாநில கல்லூரியில் சந்திரசேகர் படித்தார். 1930 இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு பிரிட்டிஷ் இந்திய அரசின் உதவித்தொகை அவருக்கு கிடைத்தது. இங்கிலாந்துக்கு கப்பல் ஏறும்போது சந்திரசேகருக்கு வயது 19 தான். அந்த 19 வயதில்தான் சந்திரசேகர் தன் வாழ்நாளில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய கண்டுபிடிப்பை, அதுவும் இங்கிலாந்துக்கு கப்பலில் செல்லும் போது நிகழ்த்தினார். நிலையான வெள்ளை குள்ள நட்சத்திரத்தின் அதிகபட்ச நிறை என்ன என்பதுதான் அவரது கண்டுபிடிப்பு. நமது சூரியனைப் போல் 1.4 மடங்கு நிறையுடைய நட்சத்திரம் ஒன்று அணுக்கரு எரிபொருள் தீர்ந்து வெள்ளை குள்ள நட்சத்திரமாக மாறுகிறது. இதன் அதிகபட்ச நிறையைத்தான் சந்திரசேகர் கண்டுபிடித்தார். அவர் நிகழ்த்திய கண்டுபிடிப்புக்கு பின்னாளில் சந்திரசேகர் எல்லை, அதாவது சந்திரசேகர் லிமிட் என்ற பெயர் வந்தது. இங்கிலாந்து வந்த சுப்பிரமணியன் சந்திரசேகர் தனது 24வது வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். சுப்பிரமணியன் சந்திரசேகர் 19 வயதிலேயே தனது கண்டுபிடிப்பை நிகழ்த்தினாலும் அதற்கான அங்கீகாரம் மிக தாமதமாக, அதாவது 53 ஆண்டுகள் கழித்து 1983 தான் கிடைத்தது. அதுதான் நோபல் பரிசு. அது குறித்து சந்திரசேகர் அலட்டிக் கொள்ளவில்லை. இளம் வயதிலேயே அங்கீகாரம் கிடைத்திருந்தால் நான் ஒரே இடத்திலேயே தேங்கி போய் இருந்திருப்பேன் என்றும், அப்போது கிடைக்காததால் தான் வேறு வேறு விஷயங்கள் குறித்து என்னால் ஆய்வு செய்ய முடிந்தது என்றும் அவர் கூறினார். சந்திரசேகரின் கண்டுபிடிப்புகள் விண்மீன்களின் பரிணாம வளர்ச்சி, கருந்துளைகள் போன்றவை தொடர்பான கண்டுபிடிப்புகளிலும் ஆராய்ச்சிகளிலும் பெரும் பங்கு வகித்துள்ளன. உலகம் அவரை என்றும் நினைவில் வைத்திருக்கும் என்பதன் அடையாளம்தான் எலான் மஸ்க் தன் மகனின் பெயரில் சேகரை இடம்பெறச் செய்திருப்பது.